வெல்கம் டு ஹர்ஷிகா மாம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா 2025ல் ஒரு ஃபேமிலி பட்ஜெட் தான் பார்க்க போகிறோம். அதுவும் வந்து வித் சேவிங்ஸோடு பார்க்க போகிறோம். இந்த சேலரி பார்த்திங்கன்னா 15,000, 20,000, 30,000, 40,000, 50,000 இந்த 5 டைப் சேலரியும் வந்து நம்ம எப்படி வந்து எக்ஸ்பென்சஸ் அண்ட் சேவிங்ஸ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் டேப் பண்ணிங்கன்னா நான் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போ வர 2025க்கு வந்து ஃபேமிலி பட்ஜெட் போடணும் அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஷூராக இருக்கும். அது வந்து எந்தெந்த கேட்டகரி வந்து சேலரி வந்து மேக்ஸிமம் வந்து நான் 50,000 வரைக்கும், ஏன்னா வந்து மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து நிறைய பேர் வந்து நம்ம வீடியோவை பார்க்குறாங்க. அது இல்லாமல் நிறைய டவுட்ஸ் கேட்குறாங்க. இது மாதிரி வந்து மொத்தமாக வந்து ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் வந்து சேலரி ஒரே வீடியோவில் போட்டால் அது பெஸ்ட்டாக இருக்கும். அவங்க கேட்டகரி எதுவுன்னு சொல்லிட்டு அவங்களும் பிரிச்சுப்பாங்க. வேறு எதனா டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து சேலரி பர்சன் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் யார் வேணால் வந்து சேலரி வந்து வாங்குறது. ஆனால் உங்களோட சேலரி மொத்தமாக வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து எழுதுங்க. அது வந்து கண்டிப்பாக ட்ராக்கிங் பண்ணுங்கள். எக்ஸ்பென்சஸ் ட்ராக்கிங் வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நீங்கள் எவ்வளோ வந்து செலவு பண்ணுறீங்க, சேமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் உங்களுக்கு தெரியும். நீங்கள் செலவு மட்டும் நீங்கள் வந்து எழுதாமல் வரவு மட்டும் நீங்கள் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன செலவு ஆகுதுன்னு தெரிஞ்சால் தான் அடுத்த மாதம் வந்து அதை கேரி ஃபார்வர்ட் பண்ண மாட்டோம். அதனால் வந்து கண்டிப்பாக வந்து எக்ஸ்பென்சஸ் ட்ராக்கிங் வந்து மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். கண்டிப்பாக ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு ரஃப் நோட்டு அது மாதிரி இருந்தால் கூட எழுதுங்க. சின்னதாக இன்றைக்கி ஒரு பால் கடைக்கு போகிறோம், இன்றைக்கி வந்து ஒரு காய்கறி வாங்க போகிறோம் அப்படின்னா அதை கூட நீங்கள் வந்து எக்ஸ்பென்சஸ் ட்ராக்கிங் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்கும். இதில் நான் எப்படி மந்த்லி சேவிங் பண்ணுறேன், மந்த்லி வந்து நான் என்ன எக்ஸ்பென்சஸ் பண்ணுறேன், எப்படிலாம் வந்து நான் அதை ட்ராக்கிங் பண்ணுறேன், எது மாதிரிலாம் நான் யூஸ் பண்ணுறேன்னு கண்டிப்பாக இந்த வீடியோவில் எண்ட்லேயே சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா என்னென்ன செலவு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி, வீக்லி, டெய்லி இந்த மாதிரி 3 டைப் ஆஃப் வந்து செலவு இருக்குது எக்ஸ்பென்சஸ் செலவுக்கு. இது வந்து எந்தெந்த சேலரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்துடலாம். 15,000, 20,000, 30, 40, 50,000 3 கேட்டகரியுமே எடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருமே வந்து பேசிக்காக வந்து ரெண்ட்டு தான் வந்து நம்ம வந்து ப்ரியாரிட்டி வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்ட்டு கொடுக்கணும். ரெண்ட்டு கொடுத்துட்டாவே அந்த மந்தோடைய பாதி இருக்கிறவங்க கண்டிப்பாக சேவிங்ஸ் பண்ணுங்கள். ரெண்ட்டு நம்ம கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டே கூட நீங்கள் அதை சேவிங்ஸ் பண்ணுங்கள். ரெண்ட்டோட இதை வந்து நீங்கள் வந்து இஎம்ஐயாக வீடு வாங்கணும், வீடு வாங்கியிருந்தீங்கன்னா கூட அதை வந்து இஎம்ஐ மூலமாக கன்வே பண்ணி கூட வந்து ரெண்ட்டுக்குன்னு நம்ம வந்து இஎம்ஐயை கூட கன்வே பண்ணுவாங்க. சில பேர் இனிமேல் தான் சேமிக்கணும் அப்படின்னு நினச்சவங்கன்னா ரெண்ட்டில் வந்து நீங்கள் இருக்க முடியலன்னா கண்டிப்பாக வந்து கொஞ்சமாச்சும் அமௌண்ட் சேவிங்ஸ் பண்ணி அதை வந்து லீஸுக்காக போக அப்போ வந்து ரெண்ட்டோடைய காசு வந்து நம்மளால் வந்து குறைக்க முடியும். கடைசியாக வந்து சேவிங்ஸில் நான் அதை சொல்கிறேன், ஏன் வந்து ரெண்ட்டு வேணாம் லீஸுக்கு போக சொல்கிறேன் அப்படின்றத. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்ட்டு வந்து 15,000 பார்த்திங்கன்னா 4,000 போங்க. ஏன்னா வந்து சேலரியே நமக்கு கம்மினால வந்து 4,000 போங்க. 20,000 வந்து 5,000, 30,000 வந்து 5,500, 40,000 வந்து 6,000, 50,000 வந்து 50K இருக்கிறவங்க வந்து 7,000. இதுக்கு மேலே வந்து போகாதீங்க. இதுலேயே வந்து உங்களுக்கு கம்மி பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து பாதி சேலரி வந்து நம்ம வந்து சேவிங்ஸ் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். எக்ஸ்பென்சஸில் வந்து பாதியாச்சும் வந்து சேவிங்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக தான் நான் மினிமலான வந்து ரெண்ட் தரேன். இந்த மாதிரி ரெண்ட்லாம் எங்கள் ஏரியாவில் கிடைக்காது, நீங்கள் ரொம்ப கம்மியாக சொல்கிறீங்க அப்படின்னா நினைக்காதீங்க. நீங்கள் கொஞ்சம் விசாரித்து தேடி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ரெண்ட்லலாம் கூட சிட்டி சைடில் கூட கிடைக்கும். அதுக்கேற்ற மாதிரி பாருங்கள். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ஒரு கிலோமீட்டர் உள்ளே போனீங்கன்னா கூட நிறைய வீடுங்க வந்து கிடைக்கும். ஏன்னா மெயின்லேயே எப்போவுமே பார்க்கக்கூடாது, கொஞ்சம் இன்டீரியரில் கூட கொஞ்சம் பாருங்கள். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிராசரிஸ் வந்து 15,000 சேலரி இருக்கிறவங்க வந்து 2,500 வித் ரைஸோடு தான் சொல்கிறேன். 20,000 வந்து 3K, 30க்கு வந்து 3,500, 40க்கு வந்து 3,800, 50,000 வந்து 4. ஏன் வந்து சேலரிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ப்ரொவிஷன் வந்து மாற்றுறீங்க அப்படின்னா ஒருத்தவங்க ஒரு லைஃப் ஸ்டைலில் வாழ்வாங்க. அவங்க லைஃப் ஸ்டைலுக்காக வந்து அந்தந்த பொருள் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் படும். உங்களுக்கு வந்து நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மாதிரி தான் கொடுக்குறேன். இதே வந்து நீங்கள் ஓனாக கூட எடுத்துக்க வேணாம். இதில் வந்து உங்களால் எப்படி பண்ண முடியும், அது இல்லாமல் வந்து உங்களோட கிராசரி இதை விட கம்மியாக பண்ண முடிஞ்சால் ரொம்ப பெஸ்ட்டு. இல்லை எனக்கு இதை விட அதிகமாகணும் நான் சொல்கிற லிஸ்ட்டில் வந்து எதனா நீங்கள் கம்மி பண்ணிவிட்டு கிராசரி வந்து அதிகம் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் கண்டிப்பாக எல்லாருமே வந்து ரேஷன் கார்டு வச்சுருப்பீங்க. அதில் போடுற திங்ஸ்லாம் வந்து கொஞ்சம் வாங்க ட்ரை பண்ணுங்க. அதில் வந்து சுகர் தராங்க, பருப்பு, எண்ணெய், மளிகை சாமான் எல்லாமே அதில் கொடுக்குறாங்க. ரைஸும் கொடுக்குறாங்க. அதை நிறைய பேர் இட்லிக்கு யூஸ் பண்ணுறாங்க, இடியாப்பம் யூஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி கோதுமை தராங்க. அதை நீங்கள் கழுவி வந்து கோதுமை மாவாக கூட அரைச்சிக்கலாம். அந்த மாதிரி வந்து நமக்கு ஃப்ரீயாக தர ரேஷனில் கண்டிப்பாக வந்து கம்மி ரேட்டில் கிடைக்கிற பொருளை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அது ஒரு பெஸ்ட்டு டிப்ஸாக இருக்கும். ஏன்னா வந்து கிராசரி வந்து நம்மளால் வந்து இந்த மாதிரிலாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க முடியும். அது இல்லாமல் தேவையில்லாத
தேவையில்லாத கிராசரிஸ் ஃபஸ்ட்டு வாங்காதீங்க. நீங்கள் வந்து நிறைய புது புதுதாக டிஷ்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கிராசரியில் நிறைய திங்ஸ் போடுவீங்க. அதை வந்து ஒரு டைம் தான் யூஸ் பண்ணுவீங்க, ஒரு டைம் தான் செய்யணும்னு தோணியிருக்கும். இல்லைனா அது உங்களுக்கு நல்லா வந்திருக்காது. அதுக்கு நம்ம ஹோட்டல்லேயே சாப்பிட்டுருக்கலாம். நிறைய பேர் ரிலைஸ் பண்ணியிருப்பேங்க, நானும் அதில் இன்க்ளூட். வேஸ்ட்டாக அதில் கிராசரிஸ் அப்படியே நிற்கும். அதில் என்ன பொருள் வாங்குறீங்களோ, அந்த மசாலா ஐட்டம்ஸ் என்ன வாங்குறீங்களோ அது வேஸ்ட்டாக இருக்கும். அது அப்புறம் தூக்கி தான் போடுவோம். எக்ஸ்பென்சஸும் எக்ஸ்பைரி டேட்டும் ஆகிடும். அதனால் வந்து நமக்கு என்ன தேவையோ லிஸ்ட்டு போட்டு கடைக்கு போங்க, ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோவில் ஆல்ரெடி வந்து மளிகை சாமான் லிஸ்ட் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் லிஸ்ட்டோடு போனீங்கன்னா வந்து கண்டிப்பாக இருக்கும். அது இல்லாமல் வந்து குழந்தைங்கள கையில் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகாதீங்க கிராசரி வாங்குற இடத்துக்கு. ஏன்னா வந்து அவங்க கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு லிஸ்ட்டோடு போவோம். அவங்க வந்து கண்டிப்பாக பில்லிங் பண்ணும்போது சாக்லேட்டு வேறு எதனா ஐட்டம்ஸு அதெல்லாம் அவங்க கண்டிப்பாக கேட்டு நம்மளை டார்ச்சர் பண்ணுவாங்க. அது இல்லாமல் நம்ம கிராசரி வாங்க தான் போகிறோம்னு நினச்சிக்கிட்டு நம்ம கடைக்கு போகிறோம். ஆனால் கையில் பேக்கே இல்லாமல் போவோம். கண்டிப்பாக வந்து கையில் பேக்கோடு போங்க. அதுக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க நிறைய கடைகளில். நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கையில் எடுத்துகிட்டு போங்க. இது மாதிரி தான் சின்ன சின்னதாக வந்து சேவிங்ஸ் மாதிரி இருக்கும். இது மாதிரி டிப்ஸ் எல்லாம் கூட இதில் நடுவில் சொல்கிறேன். உங்களுக்கு யாருக்குமே யூஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதவங்க, ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ஓகே. கேஸ் பார்த்திங்கன்னா 2 மந்த்ஸ் சொல்லியிருக்கேன். ஈச் எல்லாருக்குமே வந்து 500 தான் போட்டிருக்கேன். ஏன்னா 2 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து கேஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் சில பேர் 3 மந்த்ஸ் கூட 90 டேஸ்ன்னு சொல்லுவாங்க. சில பேர் 45 டேஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்கவுங்க வீட்டில் ஷெடியூலுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் கேஸ் போடுங்க. ஆனால் மினிமம் வந்து 2 மாதமாச்சும் யூஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அனாவசியமாக கேஸை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. தண்ணி கொதிச்சுட்டே இருக்கும், தண்ணியை விட்டுருவீங்க, ஒலை போட மாட்டீங்க, அடுப்பில் வச்சுட்டு வந்து டிவி பார்ப்பீங்க. அந்த மாதிரிலாம் பார்க்காதீங்க. நீங்கள் கிட்ட நின்று அதை செஞ்சுட்டு கூட வந்துடலாம். அதனால் வந்து கேஸை வந்து இது மாதிரி வந்து மிச்சம் பண்ணுங்கள். அது இல்லாமல் 2 மந்த்ஸ் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு மேலே பண்ணாலும் பரவாயில்ல. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இபி தான். இபி வந்து 2 மந்த்ஸ் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா அவங்கவுங்க சேலரிக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க திங்ஸ் வச்சுருப்பாங்கன்னு என்னோட கணிப்பு. அது இல்லாமல் கொஞ்சமாச்சும் வந்து கரண்ட் பில்லை மிச்சம் பண்ணுங்கள். கம்மி சேலரி இருக்கிறவங்களுக்கு நான் 250 சொல்லியிருக்கேன். அது வந்து 2 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் தான் சொல்லியிருக்கேன். 15,000க்கு வந்து 250, 20,000க்கு வந்து 300, 30க்கு வந்து 400, 40க்கு வந்து 500, 50க்கு வந்து 650 அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்கேன். இது எல்லாமே வந்து ஒன் டைம் தான் வந்து நீங்கள் வந்து மந்த்லி எடுத்து வைங்க. 2 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை நீங்கள் கட்டிடுங்க. மோஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய பேர் வந்து கூகுள் பேயில் தான் இப்போ தான் பண்ணுறாங்க. அது மாதிரி கூட பண்ணுங்கள். அது இல்லாமல் நம்ம வந்து கூகுள் பே டிரான்சாக்ஷனை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டே வந்தேன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து எதுக்கெல்லாம் நம்ம கூகுள் பே வேணுமோ அதுக்கு மட்டும் கூகுள் பே யூஸ் பண்ணுங்கள். மீதி இல்லாததுக்கெல்லாம் வந்து நீங்கள் கூகுள் பே யூஸ் பண்ணாதீங்க. அது வந்து என்னுடைய அட்வைஸாக கூட வச்சுக்கோங்க. ஏன்னா கூகுள் பே வந்து நம்மளுக்கு வந்து டிஸ்அட்வான்டேஜ் தான். இப்போ கூட புதுசாக அப்டேஷன்லாம் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. வந்துச்சுன்னா கூட நான் சொல்கிறேன். ஏன்னா கூகுள் பே மூலிமா நமக்கு வந்து எவ்வளோ காசு கொடுக்குறோன்னே தெரியாமல் டக்குன்னு வந்து நம்ம வந்து போட்டுகிட்டே போகிறோம். அந்த மாதிரி கூகுள் பே வந்து பண்ணாதீங்க. கையிலேருந்து எடுத்து கொடுக்கும்போது இது எவ்வளோன்னு நம்ம கேட்போம், மீதி சில்லறையும் வாங்குவோம். அதனால் வந்து கூகுள் பே ட்ரை பண்ணுங்கள். தென் வந்து வாட்டர் அண்ட் மெயின்டெனன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும் எல்லா இடத்துலையும். சில பேர் வந்து ரெண்டல் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து வாட்டர் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க சார்ஜஸ்லாம். அதுக்கு வந்து நீங்கள் வந்து மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் என்னவோ கொடுக்கணும். மினிமம் வந்து 200 சொல்லியிருக்கிறேன். 20Kக்கு வந்து 350, 30க்கு வந்து 450, 40க்கு வந்து 500, 50Kக்கு வந்து 600. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சில பேர் கேன் தண்ணி வாங்குவீங்க. சில பேர் வந்து மெயின்டெனன்ஸ் சொல்லுவாங்க, அங்கேயே தண்ணி வரும். ஆனால் மெயின்டெனன்ஸ் சொல்லுவாங்க. சில பேர் அக்வா வச்சுருப்பீங்க. அந்த அக்வா அந்த மாதிரி வச்சுருக்கிறவங்களும் அது இயர்லி வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்காக இந்த காசை கூட எடுத்து வச்சுக்கோங்க. அது மாதிரி தான் நம்ம வந்து இது இல்லைன்னா அந்த காசை வந்து வேறு எதுவும் செலவு பண்ணாமல் அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இப்போ நம்ம வாட்டர் மெயின்டெனன்ஸ் வந்து நமக்கு கிடையாது அப்படின்னா சில பேர் வீட்டில் அக்வாராக இருக்கும். அதுக்கு வந்து இயர்லி ஒன் சர்வீஸு, 6 மந்த்ஸ் ஒரு சர்வீஸு, ஃபில்டர் மாற்றணும் அந்த மாதிரி நினைக்கிறவங்க இந்த காசை இது மாதிரி கூட சேர்த்து வச்சுக்கிட்டே வரலாம். நெக்ஸ்ட் வந்து மொபைல் ரீசார்ஜ் வந்து 600 சொல்லியிருக்கிறேன் எல்லாருக்கும். 600 ஃபார் ஈச் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருக்குமே வந்து 600. சில பேர் வந்து மந்த்லி போடுவீங்க, சில பேர் வந்து 3 மந்த்ஸ் போடுவீங்க. அது உங்களுக்கு ஏற்ற பிளான். மினிமம் வந்து ஒரு 300 வந்து ஒரு மெம்பருக்கு வந்து ஒன் மந்த்துக்கு வந்து 28 டேஸ்க்கு வந்து பாருங்கள். அதை விட அதிகமாக போடுறவங்க நீங்கள் ஷஃபிள் பண்ணிக்கோங்க. 3 மந்த்ஸ் ஒன்ஸ் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி. இது வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருக்குமே போத் ஆஃப் தான் சொல்லியிருக்கிறேன். தென் பார்த்தீங்கன்னா டிவி, டிஷ்ஷு, ஒய்ஃபை அந்த மாதிரி. டிவி வந்து உங்களுக்கு வந்து அந்த கேபிள் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் கேபிள் ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க 200. 20Kக்கு வந்து 300 போட்டிருக்கிறேன். 30Kக்கு வந்து 350, 40Kக்கு வந்து 400, 50Kக்கு வந்து 500. இதில் வந்து டிஷ்ஷாக சில பேர் யூஸ் பண்ணுவாங்க, இல்லை சில பேர் வந்து ஒய்ஃபையில் யூஸ் பண்ணுவாங்க. நான் டிவி பார்க்க மாட்டோம், ஆனால் வந்து நெட்டெல்லாம் எங்களுக்கு வேணும் அப்படின்றவங்க ஒய்ஃபை யூஸ் பண்ணுவாங்க. வித் வந்து டிஷ்ஷோடு வந்து கேபிள், ஒய்ஃபை இதெல்லாம் காம்போவாக கூட சில பேர் வந்து வாங்குவாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து போட நீங்கள் வந்து அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மந்த்லி கொடுப்பீங்க. சில பேர் வந்து இயர்லி வந்து பேக்கிங் கூட போடுவீங்க. இயர்லி பேக்கிங் கூட நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் இதில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா
மில்க்கு அண்டு கர்டு அது மாதிரி நீங்கள் வந்து சில பேர் பால் குடிப்பாங்க, சில பேர் பால் குடிக்க மாட்டாங்க. அது மாதிரி லிட்டர்ஸ் வந்து நான் அதில் எல்லாமே ஆஃப் லிட்டர்ஸ் மட்டும் தான் சொல்லியிருக்கிறேன். 30 ரூபீஸ் 30 டேஸ்க்கு சொல்லியிருக்கிறேன். 900 ஈச் எல்லாருக்குமே வந்து 900 சொல்லியிருக்கேன். பால் குடிக்கிறவங்க வந்து இந்த இந்த 900 ஆஃப் லிட்டர் ஓகேன்னா பாருங்கள். இல்லைனா உங்களுக்கு இன்னும் கூட வரணும் கூட போட்டுக்கோங்க. இந்த பால்லேயே வந்து நம்ம உரவத்தி வச்சு வீட்டிலே கூட தயிர் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து பால் ஒரு நாள் தயிர் ஒரு நாள் வேணுன்றவங்க ஆல்டர்னேஷன் எப்படி வேணுமோ இதை நீங்கள் மாற்றிக்கோங்க. சில பேர் வந்து பசும்பால் கூட வாங்குவீங்க. பசும்பால் கூட மேக்ஸிமம் வந்து 30லேருந்து 35 தான் மேக்ஸிமம், அதுக்கு மேலே வராது லிட்டர்ஸு. அதுக்கேற்ற மாதிரி கூட நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பார்த்தீங்கன்னா 4 வீக்குக்கு வந்து நான் கால்குலேஷன் போட்டிருக்கிறேன். ஒரு வீக்குக்கு வந்து நீங்கள் எவ்வளோ வாங்கணும். இப்போ வந்து 15K சேலரி வாங்குறவங்க 1200 போட்டிருக்கிறேன். இது ஃபுல் மந்த்தானுக்கு கொடுத்துருக்குறேன். இதை வந்து டிவைடட் பண்ணி 4 போட்டிங்கன்னா 300 ருபீஸ் வந்து உங்களுக்கு வர மாதிரி வரும். அதுக்கேற்ற மாதிரி 300, இவங்களுக்கு வந்து 400, இவங்களுக்கு வந்து 450, அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து 500 அப்படின்ட்டு அவங்கவுங்க சேலரிக்கு ஏற்ற மாதிரி வந்து பிரிச்சிருக்கிறேன். நீங்கள் எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கால்குலேஷன் பண்ணுங்கள். நான் வந்து வெஜிடபிள் நிறைய சாப்பிடுவோம், நான்வெஜ் சாப்பிட மாட்டோன்றவங்க நான்வெஜ்ஜில் மாற்றிக்கோங்க. நான் நிறைய வந்து நான்வெஜ் சாப்பிடுவேன், வெஜ் கம்மியாக தான் சாப்பிடுவேன்றவங்க அதை மாற்றிக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நான்வெஜ் தான் சொல்லியிருக்கிறேன், வித் எக்கோடு சொல்லியிருக்கிறேன். நான்வெஜ்ஜில் வந்து நிறைய பேர் வந்து நல்லா வந்து காஸ்ட்லியாக வாங்கினா தான் அது வந்து ஹெல்த்தி அப்படின்னு நினைக்காதீங்க. மினிமலான மத்தி மீன் அதெல்லாம் வந்து ரொம்ப கம்மி. மீன் எப்பயும் மோஸ்ட் ஆஃப் ஆல் கம்மி. அதுலேருந்து அந்த மத்தி மீன் வந்து ஹெல்த் பெனிஃபிட்டும் நிறைய இருக்குது. அந்த மாதிரி வாங்க. எக்ஸ் வாங்குங்க. சிக்கன் வந்து வாங்குறதா இருந்தால் சிக்கன் வாங்குங்க. அதான் ஒரு ஒரு வாரம் ஒரு ஒரு ஆல்ட்ரேஷன் கொடுங்க. ஒன்று சிக்கன் வாங்க, ஒரு வாரம் மட்டன் வாங்க, ஃபிஷ் வாங்குங்க, ஒரு வாரம் வந்து எக் வச்சு சமைங்க. உங்களுக்கு எப்படி ஆல்டர்னேட்டிவ் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி சரிங்க. இந்த மாதிரி பட்ஜெட்டில் வந்து நம்ம போடணுன்னா எவ்வளோ வருதுன்றதை போட்டிருக்கிறேன். 50Kக்கு வந்து 1200, 20க்கு வந்து 1006, 30Kக்கு வந்து 1008, 40Kக்கு வந்து 1800, 50Kக்கு வந்து 2000. இதை வந்து நீங்கள் வந்து வீக்லியாக பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு உங்களுக்கு எப்படி வேணுமோ ஆல்ட்ரேஷன், இந்த வெஜ் அண்ட் நான்வெஜ்ஜை வந்து கம்பேர் பண்ணி நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ ஆல்ட்ரேஷனாக மாற்றிக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் தான் சொல்லியிருக்கிறேன். ஃப்ரூட்ஸ் வந்து 4 வீக்ஸ் சொல்லியிருக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 400 ருபீஸ் போட்டிருக்கிறேன். ஒரு வீக்குக்கு வந்து 100 ருபீஸ் தான் போட்டிருக்கிறேன். என்னங்க ஃப்ரூட்ஸ் விலைலாம் அதிகமாக இருக்குது, நீங்கள் ரொம்ப கம்மியாக போடுறீங்க அப்படி இல்லைங்க. நல்ல நம்மளுடைய நாட்டு பழங்களே நிறைய வந்து விற்கிது. வாழைப்பழம் கம்மி தான், கொய்யா கம்மி தான், சப்போட்டா அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே கம்மி தான். நீங்கள் வந்து ஆப்பிளில் சாப்பிட்டா தான் நமக்கு வந்து நிறைய பெனிஃபிட் இருக்குது, மாதுளப்பழம் சாப்பிட்டா தான் பெனிஃபிட் அப்படி நினைக்காதீங்க. நமக்கு வந்து இந்த மாதிரி பழங்களில் கூட நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது மாதிரி சாப்பிடுங்க. ஃப்ரெஷ்ஷாக வாங்கி அப்பப்போவே சாப்பிடுங்க. பசங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய பேர் வந்து ஃப்ரூட்ஸ் தர ட்ரை பண்ணுங்கள். நான் 50Kக்கு வந்து 400 போட்டிருக்கிறேன். 20Kக்கு வந்து 600, 30Kக்கு வந்து 800, 40Kக்கு 1000, 50Kக்கு 1200 அது மாதிரி போட்டிருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ ஷஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் அண்டு ஃபியூயல் தான் கொடுத்துருக்குறேன். டிரான்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் பஸ் யூஸ் பண்ணுவீங்க, ட்ரெயின் யூஸ் பண்ணுவீங்க. அதுக்கேற்ற மாதிரி சீசன் டிக்கெட் வாங்கிக்கோங்க. இல்லைனா வந்து ஃபியூயல் வந்து நான் வண்டிக்கு தான் போடுவேன் அப்படின்னா நீங்கள் வந்து மோஸ்ட்லியாக வந்து ரொம்ப லாங்காக போகிறதுக்கு மட்டும் வண்டி யூஸ் பண்ணுங்கள். பக்கத்துலலாம் போகிறது வந்து வாக்கபிளாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நடந்தே கூட போய்க்கோங்க. எல்லாத்துக்குமே வண்டி யூஸ் பண்ணாதீங்க. ஓன் பெட்ரோல் யூஸ் பண்ணுறது. சில பேருக்கு வந்து ஆஃபீஸ்லேயே வந்து அதை வந்து கொடுப்பாங்க. அதெல்லாம் ஆஃபீஸோடைய செலவுன்னு சொல்லிட்டு அவங்க கிளைம் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் நம்மள தான் ஓனாக வந்து நம்ம செலவு பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது மாதிரி பண்ணுங்கள். 1000 ருபீஸ் வந்து ஈச் 50, 20 வந்து 1000 ருபீஸ் சொல்லியிருக்கிறேன். 30Kக்கு வந்து 200, 40Kக்கு வந்து 2500, 50Kக்கு வந்து 3000. நெக்ஸ்ட்டு பார்த்து என்ன கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி ஃபண்ட். கண்டிப்பாக வந்து எமர்ஜென்சி வேணும். அது எதுக்காகனா வீட்டில் குழந்தைங்க பெரியவங்க யாருனா இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து டாக்டர் செலவுக்காக வந்து இந்த எமர்ஜென்சி ஃபண்டை நீங்கள் வச்சே ஆகணும். மினிமம் வந்து ஒரு 500 ருபீஸ் சும்மா டாக்டர் போய் நம்ம செக்கப் போனாலே வந்து மினிமம் ஒரு 300லேருந்து 400 வாங்கிடுறாங்க. நம்ம அந்த அர்ஜென்ட்டுக்கு யார்கிட்ட போய் நிற்கக்கூடாது. நீங்கள் வந்து 500 வச்சுக்கோங்க. மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லா மாதமும் வந்து நமக்கு இந்த செலவு வருமானம் வராது. இதையும் நம்ம சேவிங்ஸாக கூட மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த மாதிரி ஹேபிட் வந்து எடுத்து வைங்க. நம்ம எமர்ஜென்சி டைமுக்கு எதுக்கும் போகக்கூடாது. அந்த மாதம் நமக்கு டாக்டர் செலவு இல்லை, ஆனாலும் வேறு எதனா எமர்ஜென்சி டைம் கூட வரலாம். அதுக்கு இந்த காசு யூஸ் பண்ணிக்கோங்க. மினிமம் வந்து எல்லாமே வந்து நான் டாக்டர் செலவுக்காக தான் போட்டிருக்கேன். ஏன்னா வந்து அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான செலவுன்னு நான் நினைக்கிறேன். வந்து 50Kக்கு வந்து 500, 20Kக்கு வந்து 500,
30 கேக் வந்து 1000, 40 கேக்கும் 1000, 50 கேக்கும் 1000. இது எமர்ஜென்சி கையில் அர்ஜென்ட்டு அன்றைக்கி நம்ம செலவு பண்ணணும், அது இல்லாமல் இந்த டைம் நம்ம காசு இல்லாமல் இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கும் போது மட்டும் அந்த காசை எடுங்க. அதுவும் எமர்ஜென்சினா மட்டும் அந்த காசை எடுங்க. வேறு எதுக்குமே நீங்கள் அந்த காசை எடுத்து யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, அதை வந்து ஒரு பர்ஸில் போட்டு உங்களுக்கு வந்து சேஃபாக நீங்கள் எங்கே வைப்பீங்களோ அங்கே வச்சுக்கோங்க. எமர்ஜென்சினா மட்டும் தான் அதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் பார்த்தா வந்து பூஜை. கண்டிப்பாக வந்து பூஜையை வந்து நான் வந்து எல்லாருமே பண்ணுவீங்களான்றது தெரியல. ஆனால் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது சாமி கும்பிட்றது. ஏன்னா கண்டிப்பாக வீட்டில் வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கணும்னா, கண்டிப்பாக வந்து எல்லாருமே சாமி கும்பிடுங்க. அப்படி சாமி வீட்டில் யாருனா கும்பிட்றதா இருந்தால், நீங்கள் வந்து அவங்கள வந்து எதுவும் சொல்லாதீங்க. சாமி கும்பிட்றவங்க அவங்கவங்களுடைய விருப்பம். சாமி கும்பிட்றவங்க கும்பிட்டும். வந்து பூஜை செலவுக்காக பூ வாங்குறது, ஒரு தீபம் ஏத்துறதுக்கு வந்து விளக்கு, ஊதுபத்தி அந்த மாரி வாங்குறதுக்காக தான் நான் மினிமம் அமௌண்ட் போட்டிருக்கிறேன். 200 வந்து 50 கேக்கு, 20 கேக் வந்து 300, 30 கேக் வந்து 350, இப்போ 40 கேக் வந்து 400, 50 கேக் வந்து 500 சொல்லிட்டு பிரித்து போட்டிருக்குறோம். அவங்கவங்களுக்கு ஏற்ற மாரி எப்படி நீங்கள் எந்த மதத்தை இருந்தாலும் பரவாயில்ல. கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து சாமி கும்பிடுங்க. அது வந்து நமக்கு ஒரு நல்ல பாசிட்டிவிட்டி கொடுக்கும். நம்ம லைஃப்பையும் வந்து நல்லா சேஞ்சஸ் பண்ணணுன்றதுக்காக தான் நான் சொல்லிக்கிறேன். அது இல்லாமல் சாமி கும்பிட்றவங்கள வந்து யாரையும் வந்து குறை சொல்லாதீங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் கும்பிடாதீங்க. கும்பிட்றவங்கள யாரையும் நீங்கள் குறை சொல்லாதீங்க. அதுவே வந்து ஒரு பெரிய புண்ணியம். தென் பார்த்தீங்கன்னா, ஹவுஸ் ஹோல்டு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறேன். ஹவுஸ் ஹோல்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எமர்ஜென்சி எப்போ வரும்னே தெரியாது. ஹவுஸ் ஹோல்டில் வந்து ஒரு டேப் எப்போ உடையும்னு தெரியாது. டியூப் லைட் எப்போ போகும்னு தெரியாது. இந்த மாதிரிலாம் எமர்ஜென்சி எப்போ வேணால் நடக்கும். ஒரு இது க்ளாக்கில் வந்து பேட்ரி வந்து போயிடும். ரிமோட் உடஞ்சிரும். இது மாதிரி எப்போ வேணால் இது மாதிரி சின்ன சின்ன பொருட்கள் எப்போ வேணால் நமக்கு வந்து செலவு வைக்கும். அந்த எமர்ஜென்சி டைமில் வந்து இந்த ஹவுஸ் ஹோல்டுன்ட்டு நம்ம தனியாக வீட்டுக்கு எதனா எமர்ஜென்சி செலவு இது மாதிரி திடீர்னுட்டு வந்து எப்போ என்ன ஆகுதுன்னு தெரியாது. அந்த செலவுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. 50 கேக் வந்து 200, 20 கேக் வந்து 300 எடுத்து வச்சுருக்கேன். 30 கேக் வந்து 400, 40 கேக் வந்து 500, 50 கேக் வந்து 500 அப்படி சொல்லிட்டு பிரிச்சிருக்கிறேன். ஹவுஸ் ஹோல்டு எல்லா டைமும் வருமானா, எல்லா டைமும் வராது. ஆனால் இதையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த எமர்ஜென்சியும் அண்ட் வந்து இந்த பூஜா சாரி ஹவுஸ் ஹோல்டு இதை 2யும் வந்து எப்போவுமே இந்த கையில் காசை வச்சுக்க பார்த்துக்கோங்க. இந்த மாதம் இந்த காசு இந்த மாதம் செலவு இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் எப்படி கேரி ஃபார்வர்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இப்போ வந்து டோட்டல் பார்த்துடலாம். ஓவரால் வந்து இவங்களுக்கு வந்து எவ்வளோ டோட்டல் வருது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து 50K சேலரி வச்சுருக்கிறவங்க 30,850 சொல்லியிருக்கிறேன். 20K சேலரி வாங்குறவங்க வந்து 16,850. சாரி, இந்த இடத்துல 60 போட்டதுனால வந்து பிரிண்ட் தப்பாக வந்துச்சு. 16,850. தென் பார்த்தீங்கன்னா 30 கேக் வந்து 20,350. 40 கேக் வந்து 22,200. 50 கேக் வந்து 24,950. இது பார்த்தீங்கன்னா ஒரு சேலரிக்கு ஒரு மாதிரி மாறும். ஆனால் மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து 50% வரைக்குமாச்சு சேவிங்ஸ் பண்ண பாருங்கள். அது இல்லாமல் நான் ரியலைஸ் பண்ணி ஒரு மிடில் கிளாஸாக இருந்து நம்ம வந்து வாழ்க்கையை ரன் பண்ணணும்னு வச்சுன்னா கண்டிப்பாக இந்த நீட்ஸ் எல்லாம் இருக்குது. அது இல்லாமல் எவ்வளோ செலவு வந்து நம்ம பண்ணணுன்றது ஒரு ஷெட்யூல். ஏன்னா நம்மளும் ஒரு ஃபேமிலி ரன் பண்ணுறோம். மினிமம் அமௌண்ட் போட்டாலாம் நடக்காது. இப்போ வந்து என்ன அமௌண்ட் ஒரு மேக்ஸிமமாக ஒரு நடத்த முடியும் அப்படின்றவங்களுக்காக தான் இந்த மாதிரி போட்டிருக்கிறேன். இப்போ வந்து ஓவரால் வந்து 5 டைப்ஸ் ஆஃப் சேலரியில் வந்து நம்ம பார்த்துட்டோம். இந்த டோட்டல் வந்து இவ்வளோ இருக்குது. பேலன்ஸ் அமௌண்ட் என்ன இருக்குது நான் நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன். ஏன்னா வந்து இதுவே ரொம்ப லென்த்தாக போச்சு. அதில் பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் எப்படி பண்ணுறது, என்னென்னலாம் சேவிங்ஸ் பண்ணலாம், வேறு என்னென்னலாம் நம்மளால் பண்ண முடியும், இந்த மீதி இருக்கிற காசில் வந்து உங்களாலேயும் அமௌண்ட் சேர்க்க வைக்க முடியும். அந்த அமௌண்ட் சேர்த்து வச்சு ரெண்ட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து லீஸுக்கு போக வந்து ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோ நான் போடுறேன். இது பார்ட் 1 வச்சுக்கோங்க. பார்ட் 2 அதில் போடுறேன். அதுக்கப்புறம் பார்ட் 3யும் ஒரு வீடியோ போடுறேன். இயர்லி எக்ஸ்பென்சஸ் என்னென்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் 3யாக ஒரு 3 வீடியோவாக இதை நம்ம கண்டினியூ பார்க்கலாம். மந்த்லி என்னோடய எக்ஸ்பென்சஸ் என்னோடய சேவிங்ஸ் எப்படி பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து மோஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி ஒரு உண்டியல் கண்டிப்பாக இருக்கும் எங்ககிட்ட. வந்து என் பொண்ணுக்கும் ஒரு உண்டியல் இருக்குது. எங்கிட்ட ஒரு கிடைக்கிற சில்லற காசெல்லாம் கண்டிப்பாக வந்து நான் அதில் போட்டுகிட்டே வரேன். இது வந்து எப்போ வந்து சேரும்னே தெரியல. ஆனால் சில்லற காசெல்லாம் போடுவேன். அது இல்லாமல் வந்து ஒரு பர்ஸ் வந்து எப்போவுமே கையில் இருக்கும். ஏன்னா வந்து இதில் தான் வந்து மொத்த என்னுடைய வரவு செலவு அதெல்லாம் வந்து இதில் தான் இருக்கும். வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 கவர் காமிக்கிறேன் பாருங்கள். ப்ரொவிஷன் 3000 போட்டிருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இபி 2 மந்த்ஸ் ஒன்று தான் இபி வரும். இந்த மந்த்துக்கு காசு எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்த மாதம் தான் எனக்கு வரும். அதனால் அடுத்த மாதம் இபிக்கு நான் எடுத்து வச்சுருக்கிறேன்.
அடுத்த மாதம் செலவு பண்ண வேண்டிய காசுங்க என்னென்னா அது பேலன்ஸ் இருக்குது, அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். மீதி எல்லாமே கவரோட உள்ள வச்சுருக்கிறேன். தென் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் புது நோட்ஸ், என்னுடைய வந்து புது நோட்டுகள் தான். இப்போ வந்து நம்ம கடைக்கு போகிறோம், புது நோட்டு கிடைக்குது. இந்த மாதம் எனக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட் வந்து புது நோட்டுக்கு கிடச்சிருக்குது, அதை நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி வந்து கிடைக்கிற அமௌண்ட்டெல்லாம் எப்படி தான் வந்து நான் வந்து மெயின்டைன் பண்ணுறேன். அதுக்கு ஒரு பர்ஸ் போட்டு நான் வந்து யூஸ் பண்ணுறேன். எந்தெந்த செலவுக்கு வந்து எப்படி எப்படின்னு பிரித்து அதுக்கேற்ற மாதிரி கவர்ஸ்லாம் வந்து இருக்குது. அதை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது மாதிரி காமிக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான். ஏன்னா வந்து எப்படி சேமிக்கிறது அப்படி தெரியாமல் இருக்கலாம். ஒரு சின்ன கவர் தான். அந்த கவரில் வந்து நீங்கள் போட்டு வச்சு அந்த நேம் எழுதி வச்சுக்கோங்க. இப்போ நான் போட்டிருந்தேன் வந்து இபி அப்படி போட்டிருந்ததில் இபி போட்டுக்கோங்க. ப்ரொவிஷன் போட்ட இடத்துல ப்ரொவிஷன் போட்டு அது மாதிரி காசு அது உள்ளே வச்சு நீங்கள் செலவு பண்ணுங்கள். மீதி இருந்துச்சுன்னா அந்த கவருக்குள்ளேயே வைங்க. மந்த் எண்டில் வந்து ஓவரால் அந்த கவரில் எல்லாத்துலேயும் என்னென்ன மிச்சம் இருக்குதோ அது மொத்தமாக சேர்த்து நீங்கள் வந்து அதை ஒரு சேவிங்ஸாக கூட மாற்றலாம். உங்களோட நீட்ஸ் வேறு எதனா இருந்துச்சுன்னா அது மூலிமா கூட செலவு பண்ணிக்கலாம். இது நான் பண்ணுற டிப்ஸ் தான். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். பட்ஜெட்டே போட்டதில்ல. நான் வந்து ஃபேமிலிய வந்து இப்போ தான் நியூவா மேரேஜ் ஆகிருக்கலாம் நிறைய பேருக்கு. அப்படி இல்லைனா வந்து நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கலாம். நான் இதுவரைக்கும் பட்ஜெட்டே போட்டதில்ல, இது ரொம்ப புதுசாக இருக்குது அப்படின்னு நினச்சி கூட நிறைய பேர் இருக்கலாம். அவங்களுக்குலாம் இந்த வீடியோ வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் இந்த மந்த்தை வந்து டிசம்பர் ஃபுல்லாக வந்து நீங்கள் பண்ணிவிட்டு 2025ல உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிரும். நம்ம வந்து எப்படிலாம் பட்ஜெட் போடணும், நமக்கு வந்து என்னென்னலாம் நமக்கு எக்ஸ்பென்சஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். அப்போ நீங்கள் பண்ணும்போது இந்த ஒரு மாதத்த வந்து நீங்கள் ட்ரையல் மாதிரி எடுத்துகிட்டு 2025ல வந்து அதை நீங்கள் ப்ரொசீட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அது ஒரு நல்ல அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும். உங்களாலேயும் அமௌண்ட்டையும் சேவிங்ஸ் பண்ண முடியும். உங்களோட வீட்டோட திங்ஸ் எல்லாமே வந்து உங்களோட ஃபுல்ஃபில் பண்ண முடியுன்றது என்னோட நம்பிக்கை. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.